வணக்கம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஒளிபரப்பும் செய்திகள். இது நிறுவனர் வழக்கறிஞர் வழிகாட்டுதல்படி இந்த சேனல் ஒளிபரப்புகிறோம். நேற்று விழுப்புரத்தில் நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி. விவசாயிகள் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த பொதுமக்களை விரட்டி அடித்த தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம். இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சந்திரபிரபு அவர்கள் முன்னிலையில் இருந்து இந்த போராட்டத்தை நடத்தி வைத்தார். அந்த போட்டோவையும் பார்க்கலாம். இப்போ அது என்னவென்ற விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். விவசாயிகள் இடத்தை அபகரிக்கும் ஒரு கோர நிகழ்ச்சி. அரசாங்க அதிகாரிகளால் முன்னெடுத்தும் விவசாயிகளால் முன்னெடுத்தும் அந்த இடத்த மீட்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியாகிறது. தற்போது போராட்டத்தை நடத்திய இடத்தை பார்க்கலாம். போராட்டத்துக்கு எவ்வளோ பேர் கலந்து கொண்டனர் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பெரும் அளவில் இந்த மழை இருந்தும் யாரும் காத்திருந்து மணி 3 மணி வரையில் நீங்கள் என்னவென்று சொல்லப் போகிறீர்கள் என்று அந்த உறுதியோடு ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தை கைவிடாமல் இருந்தனர். அதன் பிறகு பேச்சுவார்த்தை மூலமாக கைவிட்டு வந்திருக்கிறார்கள். மீண்டும் சுமார் 10 ஆண்டு காலமாக நமது விவசாயிகள் சம்பந்தமான இடத்தை அதில் என்னவென்று சொன்னார். நேற்று சுமார் 6/5/2026 அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தால் விவசாயிகள் மட்டுமில்லாமல் நமது விவசாயிகளாகிய அனைவரும் சேர்ந்து அந்த இடத்தில் கூட்டுறவு சொசைட்டி, அதாவது அந்த இடத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருளை பாதுகாக்கவும், அந்த இடத்தில் வேர்க்கடலை எண்ணெய் உற்பத்தி செய்து அங்காடியாக செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தை வாங்கி சுற்றி வேலி அமைத்து பொருளை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். சில 10 ஆண்டு காலமாக அந்த இடத்தில் யாரும் அந்த பயன்பாட்டில் இல்லாமல் இருந்ததால் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை மீண்டும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மீட்டில் சொந்தமான இடம், அதாவது 8730 விவசாயிகள் பங்கு கொண்ட அந்த இடம் தற்போது மழையிலும் காற்றிலும் அந்த இடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து எங்களுக்கு அந்த இடத்தை மீட்டு கொடுக்க வேண்டி போராட்டம் செய்தபோது, பொதுமக்களாகிய எங்களுக்கு அந்த இடத்தை கொடுங்கள் என்று கேட்டபோது, அவர்கள் எங்கள் பிள்ளைகள் விளையாடுவதற்கு மைதானம் அமைத்து கொடுங்கள் என்று கேட்டபோது, அதற்கு விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து விவசாயிகளுக்கு சொந்தமான இடத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும் என்று அரசாங்க அதிகாரியிடம் முறையிட்டு மீட்டெடுக்க வழிவகுத்து போராட்டம் செய்தனர். காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை போராட்டம் தொடர்ச்சியாக இருந்தது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் பெரும் அளவில் காற்று மழையாக இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு வெளியே போகாமல் அந்த இடத்தை பெரும் கூட்டம் அப்படியே இருந்தது. இது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சந்திரபிரபு அவர்கள் முன்னிலை எடுத்து இந்த வழி நடத்தினர். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் சரி செய்யும் போது சுமார் அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் மிக பெரும் அளவில் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த எதிர்ப்பு தாண்டி நம்ம விவசாயிகள் அனைவரும் ஒன்றுபட்டு அந்த இடத்தை மீட்டு கொடுக்க சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்திருக்கார்கள். மாலை 3 மணிக்கு மேல் பேச்சுவார்த்தை நடந்த பிறகு கூட்டம் கலைந்தது. மீண்டும் அந்த இடத்தை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மட்டும் இல்லாமல் அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தை மீட்டு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்க அதிகாரிகளும் அதற்கு துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த விவசாயிகளுக்கு சொந்தமான இடத்தை விவசாயிகளுக்கே தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று இந்த நேரத்தை தெரியப்படுத்துகிறோம். நமது உழவன் ரமேஷ் டிவியை பாருங்கள், உழவன் முரசு டிவியை பாருங்கள். நம்ம விவசாயிகளுக்காகவே இந்த சேனலை ஒளிபரப்புகிறோம் என்று நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம். இது நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் வழிகாட்டுப்படி சேனல் ஒளிபரப்புகிறோம். நன்றி, வணக்கம்.